ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லுகிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஒரு ஜனாதிபதியே இப்படி சொல்லுகிறார் என்றால் எத்தனை அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. தான் கதிரையை கட்டிக்கொண்டு இருப்பதற்கு வரவில்லை என்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து தான் அவதானத்தோடு இருப்பதாகவும் தன்னை பாதுகாக்கும் புலனாய்வு பிரிவினருக்கு எதிராக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய விசாரணைகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் அவர். இது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் பேச இருக்கிறோம். அதுபோல நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். யாருக்கு செய்த புண்ணியமோ என்னவோ தெரியவில்லை, அவருக்கு வீடு போகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இது பற்றியும் அதுபோல யாருக்கும் வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாது என்று ஒரு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலப்பகுதியில் இலங்கையில் பல கோடி பெறுமதியான வாகனங்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கும் யோஷித ராஜபக்சவின் புதிய திருகுதாளத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பேசுவோம். முதலில் ஹிஸ்புல்லா விவகாரம். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருவோர் எல்லாம் கைதாகுவார்கள் என்ற இந்த சட்டமும் இல்லை. 80% நபர்கள் கைதாகிறார்கள். சிலர் வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஹிஸ்புல்லா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்ற போது ஒரு பரபரப்பு ஒன்று நிலவியது. ஹிஸ்புல்லாவினுடைய அதிர்ஷ்டம், அவர் வீட்டுக்கு போய்விட்டார். ஊடகங்கள் ஓடி போய் அவரிடம் மைக்கை பிடித்த போது தான் 2013, 2014ஆம் ஆண்டுகளில் தன்னுடைய தனிப்பட்ட ஊழியர் ஒருவரினுடைய வங்கி கணக்குக்கு தான் சில டிபாசிட் செய்திருந்ததாகவும் அதற்காகத்தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் விசாரணையாளர்கள் தன்னிடம் ஏன் அந்த டிபாசிட்டுகள் செய்யப்பட்டன என்று தெரிந்து கொள்ள அழைத்ததாகவும் இது அரசாங்கத்துடனோ வேறு யாருடனுமோ தனிப்பட்ட பிரச்சனை அல்ல என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். 2013ஆம் மற்றும் 2014ஆம் ஆண்டுகள் என்பது ஹிஸ்புல்லா உச்சத்தில் இருந்த காலம். திரும்பிய பக்கமெல்லாம் போஸ்டரும் பேனர்களுமாக இருந்த ஒரு காலம் என்றும் சொல்லலாம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய கரங்களை பலமாக பற்றி பிடித்திருந்த ஒரு காலம் என்றும் சொல்லலாம். ஆனால் அப்படி எல்லாம் வாழ்ந்த மனிதர் இன்று வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கிறார் போல இருக்கிறது. அவர் வெளியிட்டிருந்த சொத்து விவரங்கள் பூராகவும் ஏகப்பட்ட கடன்கள் இருந்ததாக அப்போது ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. எப்படி கடனாளியானார், என்ன நடந்து கடனாளியானார் என்று எந்த விவரமும் தெரியவில்லை. அவர் எப்படி கடனாளியானார் என்பதும் மர்மம் தான். அதே போல இத்தனை ரூபாய்கள் இந்த 2013, 2014களில் வைப்பிலிட்டார் என்பதும் மர்மம் தான். தனிப்பட்ட ஊழியருக்கு வெறும் 1000, 2000 ரூபாய்கள் வைப்பிலிட்டதற்காகவோ அல்லது சம்பளம் வழங்கியதற்காகவோ யாரும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவதில்லையே என்ற கேள்விதான் விஞ்சி நிற்கிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க 2 நாட்களுக்கு முதல் ITN தொலைக்காட்சி அலைவரிசைக்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் தாம் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் பழி வாங்குவதில்லை என்றும் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தவர்கள், சொத்து விவரங்களை சரியான முறையில் வெளியிடாதவர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் மூலம் சொத்துக்களை சேர்த்தவர்களையே இலக்கு வைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஹிஸ்புல்லா இங்கே எந்த பிரிவில் வருகிறார் என்று தெரியவில்லை. எப்போதும் சன்மார்க்க பிரசங்கம் போல சொற்பொழிவாற்றக்கூடிய ஹிஸ்புல்லா இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் விசாரணைகள் என்ற பெயரில் அலைந்து திரிந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய கெட்ட காலம் என்ன சிவாஜி இப்படியாகிவிட்டது என்ற பிரபலமான சினிமா வசனம் போல வாழ்க்கை மாறி இருக்கிறது. அடுத்து விசாரணைகளில் என்ன நடக்கும், மனிதர் சாதிப்பாரா தப்புவாரா பார்க்கலாம். அடுத்ததாக யோஷித ராஜபக்ச விவகாரம். கூகுளில் இப்போது யோஷித ராஜபக்ச என்று டைப் செய்து தேடி பாருங்கள். தேடினால் அவர் ஒன்றோ கைவிலங்கு மாட்டிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார் அல்லது நீதிமன்ற வாசலூரில் இருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார். ராஜபக்ச பரம்பரையில் அதிக அளவு நீதிமன்ற படியேறியவர்கள் யார் என்ற அறிவு களஞ்சிய போட்டி ஒன்றில் யாராவது கேள்வி கேட்டால் பாடசாலை மாணவர்கள் தயங்காமல் யோஷித்த ராஜபக்ச என்று சொல்லிவிடுவார்கள், பரிசையும் பெற்றுக் கொள்வார்கள். சட்ட நுழைவு பரீட்சையில் அகில இலங்கையில் 1ஆம் இடம் பிடித்த சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச கூட நீதிமன்றம் வந்து வழக்குகள் எதையும் பெற்று யாருக்காகவும் வாதாடியதில்லை. அவரது வழக்குகளுக்கு மட்டும்தான் அவர் வருவார். ஆனால் அண்ணன் நாமலை தம்பி யோசித்த முந்திவிட்டாரோ என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அண்ணன் தம்பிகளுக்கிடையில் நீதிமன்ற படியேறுவதற்கு எதற்கு போட்டி பொறாமை? நாம் ஒன்றும் நாமலை தாழ்த்தி யோசித்தவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. யோசித்த இப்போது முன்னணியில் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சொல்லிக் கொள்கிறார்கள். யோஷித ராஜபக்ச சம்பந்தப்பட்ட பல வழக்கு விவரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் வீடியோக்களாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். 735 மில்லியன் சொத்து சேர்த்ததாக திடீரென்று ஒரு வழக்கு வரும். 40 மில்லியன் ரூபாய் பணச்செலவை வழக்கு ஒன்று வரும்.
டேசி பாட்டிக்கு கிடைத்த மாணிக்க கற்கள் பற்றிய ஒரு வழக்கு வரும். ஞாபக மறதி கொண்ட 97 வயது டேசி பாட்டியை மட்டும் விடுவிக்க முடிந்தால் ஏன் தன்னை விடுவிக்க முடியாது என்று யோசித்த மேல் நீதிமன்றம் போவார். நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்த உடனே மேன்முறையீட்டு நீதிமன்றம் போவார். அங்கேயும் அதே பெறுபேறுகள் அமையும். உடனே உச்ச நீதிமன்றம் போவார். இப்படித்தான் யோசித்தவினுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அவர் ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. எத்தனை காலத்துக்கு தான் ஃபைல் கோப்புகளையும் நீதிபதிகளையும் பார்ப்பது என்று அவர் சலிப்படைந்ததாலோ என்னவோ தெரியவில்லை. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட காரணம் ஒன்றும் சாதாரணமான விடயம் அல்ல. 2020-21களில் கொரோனாவும் கோட்டாபயமும் ஆண்டு கொண்டிருந்த போது உங்களுக்கு தெரியும், வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இந்த தடை இருந்தது. காரணம், டாலர் கையிருப்பு படு மோசமாக தேய்ந்து போய் கொண்டிருந்ததால் அதை தக்க வைக்கத்தான் அந்த ஏற்பாடு அப்போது செய்யப்பட்டது. இந்த கதைக்குள் போனால் இலங்கை வங்குரோத்தான கதையைத்தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வரும். அது ஒரு சங்கிலி போல தொடர்ந்து கொண்டிருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு கதைதான், ஆனால் ஒரு கிளை கதை. 2020-21களில் 10 கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதி கொண்ட லெக்சஸ் வகை மோட்டார் வாகனம் ஒன்றை சுங்க வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்திருப்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. இது தவிர இதை போல இன்னும் சில வாகனங்களை கொள்வனவு செய்த விவகாரத்திலும் மகா மூளையாக இருக்கிறார் யோஷித்த ராஜபக்ச. நரி ஊருக்கு வருவதே தப்பு, ஊளையிட்டு கொண்டு வந்ததாம் என்று ஒரு சொல்லாடல் சமூகத்திலே இருக்கிறது. அதே போலத்தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. வாகனம் இறக்குமதி செய்வதே தப்பு. அப்படி இருக்க தவறான வழிகளில் வாகனங்களை இறக்குமதி செய்து சுங்க வரியும் கட்டாமல் நாட்டுக்குள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். அவர் செய்தது குற்றமாக இருந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் அதற்கான தண்டனை கிடைக்கும். பாருங்கள், டாலர் பற்றாக்குறை ஆட்டி படைக்க தொடங்கியிருந்த ஒரு காலத்தில் பால்மா, எரிவாயு, பெட்ரோல், டீசல் என்று அத்தனையும் தட்டுப்பாடாக இருந்த அந்த யுகத்தில் இப்படி எல்லாமே தட்டுப்பாடான ஒரு நிலைமையில் தந்தை பிரதமராக இருக்கிறார் என்பதற்காக, சித்தப்பா ஜனாதிபதியாக இருக்கிறார் என்பதற்காக இப்படி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும்? அன்று முழு உலகத்துக்கும் கொரோனா இருந்த போதிலும் வங்குரோத்தானது நாம் மட்டும்தான். இதனால்தான் ரங்க திசாநாயக்க ITN பேட்டியில் நாம் ஊழல் காரணமாகத்தான் வங்குரோத்தானோம் என்று சொல்லியிருந்தார். ஆட்சி செய்த லட்சணம் அது. இப்படி ஆழமாக உண்மைகள் உறக்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாமல் ராஜபக்ச கோட்டாபய பாணியில் எங்கோ ஒரு கிராமத்துக்கு போய் தான் ஜனாதிபதியானால் 2 வாரத்தில் வயல்களுக்கு ட்ரோன் மூலம் பசலை அடிப்பதாக சொல்லுகிறார். சும்மா அல்ல, ட்ரோன் மூலம் பசலை அடிக்க போகிறார். செயற்கை பசலையை ஒரே நாளில் தடை செய்த ஆட்சியில் கேபினட்டில் இருந்தவருக்கு இன்று ஜனாதிபதியாகி ட்ரோனில் பசலை அடிக்கும் ஒரு ஆசை, ஆர்வம் வந்திருக்கிறது. நாமலின் வயதுக்கு நான் ஒரு ஜனாதிபதியானால் என்ற கட்டுரை பொருத்தமாக தெரியவில்லை. யாராவது 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு எழுதி கொடுத்து நாமல் பிழை திருத்தம் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்ட சந்திப்பின் உச்சகட்ட காட்சிகள், அதில் ஜனாதிபதி சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து நாம் அடுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை 2 ஆண்டுகளால் அதிகரித்தல், மாவட்ட நீதிமன்றங்கள், மேல் நீதிமன்றங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய வயது எல்லையை அதிகரித்தல் என்று சகல அம்சங்களும் அடங்கிய 22வது அரசியல் சாசன திருத்தத்துக்கு எதிர்க்கட்சிகளும் சட்டத்தரணிகள் சங்கமும் ஒரு சில ஊடகங்களும் மிக கடுமையான எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. 22வது அரசியல் சாசன திருத்தம் அச்சாகி இருக்கக்கூடிய நிலையில் அரசு மேன்முறையீடுகள் எல்லாம் முடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிறகு அக்டோபர் மாதத்தில் இந்த திருத்தத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில்தான் சட்டத்தரணிகள் சங்கத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த புதன்கிழமை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு கலவையான செய்திகள் ஊடகங்களில் சொல்லப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சந்திப்புக்கு பிறகு தனது தீர்மானத்தில் சமரசம் செய்து கொண்டு சட்டமூலத்தை ரத்து செய்ய போகிறார் என்றெல்லாம் விதவிதமாக புனைவுகள் சொல்லப்பட்டன. இப்படி ஆளாளுக்கு தம் இஷ்டத்துக்கு வதந்திகளை அள்ளிவிட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி பேசிய அனைத்தையும் ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வீடியோ தான் நேற்றைய தினம் முழுக்க ஊடகங்கள் எங்குமே ஆக்கிரமித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வீடியோ வைரல் ஆகிறது. அதில் ஜனாதிபதி நாம் அறியாத பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான விடயம் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அவராக ஒத்துக்கொண்ட விவகாரம். ஜனாதிபதி என்ன சொன்னார்? என்னுடைய நிறைவேற்ற அதிகாரத்தையோ
அல்லது எங்களிடம் உள்ள அதிகாரத்தையோ அரசியலமைப்புக்கு அப்பால் பயன்படுத்த மாட்டேன். சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய இந்த சட்ட திருத்தம் செய்தால் என் பதவி ஆபத்தாகும் என்று சொல்லியிருந்தார். அதாவது அரசியலமைப்பு திருத்தங்கள் செய்த ஜனாதிபதிகளுக்கெல்லாம் வீடு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அதே விதி எனக்கும் ஏற்படும் என்றுதான் அவர் சொல்ல வருகிறார். நான் போக தயாரான மனிதன். நான் கதிரையை கட்டி கொண்டிருக்க வந்தவன் அல்ல. அதே போல் இந்த மாற்றத்துக்காக ஆபத்தை ஏற்க தயாரான மனிதன். மாற்றம் எந்த ஆபத்துமின்றி நிகழும் என்று நான் நினைக்கவில்லை. மாற்றம் எப்போதும் ஆபத்தை சுமந்து கொண்டே நிகழும். அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஒன்றையும் கூட ஜனாதிபதி சொன்னார். உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் என்னை பாதுகாக்கும் புலனாய்வு பிரிவுக்கு எதிராகத்தான் இப்போது நடக்கின்றன. என் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? ஆனால் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் உயிர் ஆபத்து இருப்பதை நான் அறிவேன். ஆனால் ஆபத்தை ஏற்காமல் மாற்ற முடியும் என்று நான் நம்பவில்லை. அதனால் நான் ஆபத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன். அந்த ஆபத்தின் முன் நான் பதவி இழக்க நேரிட்டால் ஏற்றுக்கொண்டு நான் வெளியேற தயாராக இருக்கிறேன். அதற்கு நான் தயார் என்று ஜனாதிபதி அழுத்தமாக சொல்லியிருந்தார். இது ஒன்றும் சாதாரணமான விடயம் அல்ல. நிழல் உலகம் என்று சொல்லப்படும் டீப் ஸ்டேட்டுடன் மோதிக்கொண்டுதான் ஜனாதிபதி இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு புலனாகிறது. மற்றது, ஜனாதிபதி பதவி இழப்பார், வீடு போவார் என்றெல்லாம் கவலைப்படுபவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியினுடைய வெற்றிக்கு பங்களித்தவர்களோ உடனிருந்தவர்களோ அல்ல. அவர்கள் எல்லாம் வேறு வேறு அரசியல் கட்சிகளுடனும் நபர்களுடனும் பணிபுரிந்தவர்கள். அவர்களுக்கு ஜனாதிபதி பதவி இழப்பார் என்று பொல்லாத அக்கறை ஏன் வருகிறது என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்த பிரபுக்கள் வர்க்கமும் இந்த அரசியல் சாசன திருத்தத்துக்கு எதிராக இருப்பது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது. ஜனாதிபதி தம் பாதுகாப்பு தொடர்பாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இப்போது சொல்ல போகக்கூடிய சம்பவம் நல்ல ஒரு உதாரணம். ஜனாதிபதி தன்னுடைய கலந்துரையாடலில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்படி சொல்லியிருந்தார். நீதிபதிகளின் பதவி உயர்வுகளின் தாமதங்கள் வெற்றிடங்களை நிரப்புதல் பற்றி பேசுகிறார்கள் சட்டத்தரணிகள் சங்கத்தினர். அவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன். இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட நபர்களின் விசாரணைகள் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் 23,000 குற்றச்சாட்டுகளும் 3,000 சாட்சிகளும் பதியப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கை விசாரணை செய்த தலைமை நீதிபதிக்கு பதவி உயர்வு வழங்கி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பணிக்கு அமர்த்தினால் உயிர்த்த ஞாயிறு வழக்கு என்னவாகி இருக்கும்? நான் அப்படி செய்திருந்தால் அந்த வழக்கு இன்று இப்படி முடிந்து போயிருக்காது. நீதிபதிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதங்கள், பதவி உயர்வு சிக்கல்கள் பற்றி எனக்கு தெரியும். அவற்றை எல்லாம் ஒரு மாதத்துக்குள் தீர்ப்பேன். இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட முக்கிய வழக்கின் விசாரணை முடிந்துவிட்டது என்றார். ஜனாதிபதி தமது நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருப்பதையும் மிக ஆளுமையாக விடயங்களை கையாண்டதையும் காண முடிந்தது. மாவட்டம் தோறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கிளைகளை நிறுவப் போவதாக கூறிய அவர் எந்த கட்டத்திலும் தான் செல்கின்ற பாதையில் இருந்து பின்னிற்கப் போவதில்லை என்றார். தன்னை சந்தித்த பிறகு கருத்து சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஆனால் கூட்டம் நடப்பதற்கு முன்பே தமது கருத்தை பகிரங்கமாக சொல்லித் திரிவது என்பது கேவலமான ஒன்று என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு ஒரு குட்டும் வைத்தார். இது தொடர்பாக எதிர்வரக்கூடிய காலங்களில் பலதரப்பட்ட வாத பிரதிவாதங்கள் நிச்சயமாக நடக்கலாம். நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இவற்றை பற்றி ஆழமாக பேசுவோம். எமது புதிய வீடியோ பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைலை வந்தடைய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். அதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவையும் வழங்குங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.